எங்கிட்ட லம்சமா ஒரு 10 lakhs ஆர் 5 lakhs அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட்டை வந்து என்னால ட்ரேடிங்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ என்னால நம்பி போட முடியல. அதை பத்தி எந்த ஒரு நாலேஜும் எனக்கு இல்ல. லாங் டர்மா வந்து என்னால வந்து இன்வெஸ்டும் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு 5 years அந்த மாதிரி வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி என்னோட அமௌண்ட்டுக்கான ஒரு நல்ல ஒரு இன்கம்மா நான் எடுக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கான ஒரு வீடியோ தான். நம்ம எந்த ஸ்கீமை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க ஒரு 2 ஸ்கீமை பத்தி தான் வந்து நாம பார்க்க போறோம். போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, சேவிங் ஸ்கீம்ஸ். அதுல ஒரு பெஸ்டான ஒரு 2 ஸ்கீமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க எல்லா ஸ்கீமுமே வந்து ஒரே மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா இல்ல எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இல்லவே இல்ல. ஒவ்வொரு ஸ்கீமும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒவ்வொரு ஸ்கீமும் ஒவ்வொரு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதுல ஒரு 2 ஸ்கீமை பத்தி மட்டும் நாம இப்ப பார்க்கலாம். வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 90s. நான் தான் உங்க சத்யா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன சத்யா அந்த 2 ஸ்கீம் அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க அந்த 2 ஸ்கீமும் என்னென்னு பார்த்தலாம். நாம ஃபர்ஸ்ட் ஸ்கீமை பத்தி பார்த்தலாம். போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா வந்து 7.4 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து கொடுக்கும். இந்த ஸ்கீம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ வந்து எங்கிட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 9 lakhs rupees இருக்கு அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நான் இந்த ஸ்கீம்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா மந்த்லி எனக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,550 rupees, 5,550 ரூபாய் வந்து எனக்கு மந்த்லி எனக்கு இன்கம் கிடைக்கும். நான் அப்ராக்சிமேட்டா 9 lakh வச்சு நான் வந்து கால்குலேட் பண்ணிருக்கேன். அதுல எனக்கு மந்த்லி 5,550 rupees வந்து எனக்கு இன்கம் கிடைக்குது. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 5 years லாக்கிங் பீரியட் இருக்கும். ஸ்கீமே பாத்தீங்கன்னா வந்து 5 years மட்டும் தான். 5 yearsக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதையும் வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. 5 years லாக்கிங் பீரியட். இந்த 5 years லாக்கிங் பீரியட்ல எனக்கு டோட்டலா கிடைக்க போறது இன்கம் மட்டும் 3,33,000 ரூபாய் பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு கிடைக்க போகுது. ஓகே, நம்ம ரெண்டாவது ஸ்கீமை பத்தி பார்த்தலாம். ரெண்டாவது ஸ்கீம் பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதுக்கும் பாத்தீங்கன்னா வந்து 5 years லாக்கிங் பீரியட் இருக்கு. இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா மந்த்லி நமக்கு இன்கம் வந்து ஜெனரேட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ல கிடைக்காது. 3 months ஒன்ஸ் தான் வந்து இந்த ஸ்கீம்ல நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 முறை இதுல வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நார்மலா நம்ம எப்படி புக் பண்ணும் போதும் சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையரா தான் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அதிகமா தான் கொடுத்துருக்காங்க. நாம ஃபர்ஸ்ட் பார்த்த போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 7.4 தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சோ இப்போ நம்ம வீட்லயே வந்து நம்மளோட அப்பாவோ அம்மாவோ யாராச்சும் வந்து 60+ இருக்காங்க அப்படின்னா அந்த சமயத்துல இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட் வந்து அவங்களோட பேர்ல நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்ல நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறோம், அதுல நமக்கு வந்து எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பாத்திரலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி வந்து நான் வந்து 9 lakh rupees வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 8.2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 5 years லாக்கிங் பீரியட். ஓகேங்களா? இந்த ஸ்கீம்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர் குவார்ட்டருக்கு ஒன்ஸ் தான் வந்து இன்கம் ஜெனரேட் ஆக போகுது. பர் குவார்ட்டருக்கு 18,450 ரூபாய் வந்து நமக்கு இன்கம் மட்டும் நமக்கு வரப்போகுது இந்த ஸ்கீம்ல. அப்படின்னா நம்ம 3,69,000 ரூபாய் வந்து நமக்கு டோட்டலா இந்த 5 வருஷத்துல நமக்கு ரிட்டர்ன்ஸ், அதாவது நமக்கு இன்கம் மட்டும் இவ்வளவு வந்திருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல நமக்கு 7.4% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஸோ அங்க வந்து நமக்கு 3,33,000 ரூபாய் வந்து நமக்கு 5 வருஷத்துக்கு வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகேவா? இதுவே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்கீம்ல கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட இங்க வந்து நமக்கு ஹையரா இருக்கு. ஸோ அதனால நமக்கு இங்க கிடைக்க போற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 3,69,000 ரூபாய் வந்து நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ
நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நம்ம பேர்ல நம்ம போடாம இன்கேஸ் வந்து அப்பா அம்மா வந்து 60+ இருக்காங்க அப்படின்னா அவங்க பேர்ல நம்ம டெபாசிட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஹையரான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு கிடைக்கும். நீ சொல்றதெல்லாம் சரி சத்யா. இந்த ஸ்கீம்ல மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் நம்ம எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்கீம்லயுமே ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1000 rupeesல இருந்தே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 9 lakhs அப் டு 9 lakhs வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்டா இருந்தா மட்டும் 9 lakhs பண்ண முடியும். சப்போஸ் எனது வந்து ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் 15 lakhs வரைக்கும் நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு மேல நம்மளால பண்ண முடியாது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தா மட்டும்தான். இதுவே இண்டிவிஜுவல் அக்கௌண்டா இருந்தா 9 lakhs மட்டும்தான் நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸ்டார்டிங் 1000 rupeesல இருந்து நம்ம இதுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்லயும் சேம் அதே தான். 1000 rupeesல இருந்து நம்மளோட சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப் டு இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 lakhs வரைக்கும் நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும். இது ரெண்டுத்துக்கும் வந்து காமனா இருக்க ஒண்ணு என்னன்னா 5 years லாக்கிங் பீரியட். இந்த 5 yearsல எக்காரணத்தை கொண்டு வந்து இந்த ஸ்கீம்ல இருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை நம்மளால எடுக்க முடியாது. ஒரே ஒரு முறை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா 5 yearsக்கு அப்புறமா தான் நம்மளால இதுல இருந்து வித்ட்ராவல் பண்ண முடியும். அந்த 5 yearsல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி, இதை தவிர வேற ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு டவுட் இருக்கு, எதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல பேங்கிங் ரிலேட்டடா எதனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான பதிலை வந்து அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.